ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயனடையும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களில் பண்ணை பசுமை நுகர்வோர் கூட்டுறவு காய்கறி கடை திட்டமும் ஒன்றாகும். மக்களின் அமோக வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட நகரும் பண்ணை பசுமை காய்கறி கடைகள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் இந்த சாதனை திட்டத்திற்கு தமிழக மக்களிடையே கிடைத்து வரும் அமோக வரவேற்பு குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. குறைந்த விலையில் தரமான காய்கறிகள் தோட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில மணி நேரங்களிலேயே வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம். இடைத்தரகர்களின்றி விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல். இத்தனை சிறப்புக்கும் உரிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த பண்ணை பசுமை நுகர்வோர் கூட்டுறவு காய்கறி கடைகள் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. வெளிச்சந்தையில் தாறுமாறாக ஏறும் காய்கறிகளின் விலைகளை கட்டுக்குள் வைக்கவும், பொதுமக்களுக்கு பசுமையான சுகாதாரமான காய்கறிகளை மிக குறைந்த விலையில் அளிக்கவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 30 கடைகளுடன் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி தொடங்கப்பட்ட பண்ணை பசுமை நுகர்வோர் கூட்டுறவு அங்காடிகள் தற்போது 40ஆக உயர்ந்துள்ளன. கடந்த 8 மாதங்களில் 8,50,00,000 ரூபாய்க்கு காய்கறிகளை விற்பனை செய்து இந்த நுகர்வோர் கூட்டுறவு கடைகள் சாதனை படைத்துள்ளன. பண்ணை பசுமை நுகர்வோர் கூட்டுறவு அங்காடிகளின் சேவைகளை நுகர்வோரின் இருப்பிடத்திற்கே நேரடியாக கொண்டு செல்லும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் 2 நகரும் பண்ணை பசுமை நுகர்வோர் கூட்டுறவு காய்கறி கடைகள் குளிர்சாதன வசதியுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலிருந்து பசுமையான காய்கறிகளை சென்னைக்கு கொண்டுவர GPS மற்றும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய 3 வாகனங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பசுமை மாறாத காய்கறிகள் பண்ணையிலிருந்து நேரடியாக கூட்டுறவு சங்கங்கள் மூலிமா கொள்முதல் செஞ்சு அதை குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் மூலிமா நேரடியாக சென்னை மக்களுக்காக இங்கே கொண்டு வந்து சென்னையில் 40 இடங்களில் இந்த பண்ணை பசுமை நுகர்வோர் கூட்டுறவு கடைகளில் இயங்கிட்டு வருது. மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த புதிய நடைமுறை மூலம் தங்களது வீட்டு வாசலிலேயே பசுமையான காய்கறிகளை மலிவு விலையில் வாங்கி பயனடைவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்தது. மேலும் போயிட்டு வரும்போது ஆட்டோவில் வரணும், பஸ்ஸில் வரணும், ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ அந்த சிரமத்தை தணிக்கிற மாதிரி பண்ணை பசுமை நுகர்வோர் கூட்டுறவு நகரம் கடை வந்ததுனால, காலனிக்கே வந்து எங்களுக்கு தரதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விலையும் ரொம்ப மலிவாக இருக்குது. இதனால் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் வாங்கணுன்னா வெளியில் போய் தான் வாங்கணும். ஜென்ஸ் இல்லாமல் நாங்களாம் தனியாக போய் வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து எங்கள் இடத்துலையே எங்களுக்கு காய்கறி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, மலிவான விலையிலையும் கொடுக்குறாங்க அம்மா. அதனால் ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு நன்றி. சென்னை மட்டுமல்லாமல் கோவையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பண்ணை பசுமை காய்கறி கடைகள் விரைவில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட உள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களில் ஒன்றான பண்ணை பசுமை கூட்டுறவு நுகர்வோர் காய்கறிகள் திட்டம் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்று முதலமைச்சரின் சாதனை மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக ஜொலிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஜெயா செய்திகளுக்காக ஜேம்ஸ் லிசாவுடன் செல்வநாயகம்.